வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் போண்டா. இந்த மைசூர் போண்டாக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் இதை வந்து வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுபடி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் இனிய நாளாக அமையணும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம். வெள்ளை குண்டு உளுந்து 1/4 கிலோ, கருப்பு மிளகு 25 கிராம், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 25 கிராம், பல்லு பல்லாக வெட்டிய தேங்காய் 3 பத்தை அளவுக்கு, பச்சை மிளகாய் 3 சிறிது சிறிதாக நறுக்கிக் கொள்ளவும், கருவேப்பிலை சிறிதளவு, சால்ட் தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஆயில் பொரிக்க தேவையான அளவு. மாவு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம வந்து மைசூர் போண்டா போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பெருங்காயத்தூளை ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வந்து நான் என்ன பண்ணுறேன், போன தடவை நான் சொன்ன மாதிரி அழகாக பிச்சு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வாசனை இருக்கும். அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். அடுத்தது சால்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சால்ட் இதை பாருங்கள், சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மைசூர் போண்டா அப்படின்னா உங்களுக்கு பெப்பர், ஜீரா அண்டு வந்து முக்கியமான விஷயம் கோகனட். இந்த கோகனட் ஆட் பண்ணால் தான் மைசூர் போண்டா அப்படிங்கிறது. இதோ பாருங்கள், இந்த கோகனட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பல்லாக அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து கோகனட் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி. ஸோ இந்த இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு, உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மைசூர் போண்டா போட போகிறோம். இதுவும் வடை மாதிரியே தான். ஸோ முதல்ல கையில் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை இது பண்ணிவிட்டு இதை பாருங்கள், இந்த போண்டா மட்டும் இப்படி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். நான் பாருங்கள், ஆயில் வந்து மிதமான சூடு தான் வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப சூடு வச்சிங்க அப்படின்னாலும் என்ன ஆகும் அப்படின்னா உடனே போண்டா வந்து வெளியில் செவக்கும், உள்ளுக்குள்ளே வேகாது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து மிதமான சூடு வச்சு அப்புறம் ஏற்றுறேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து போண்டா போட போகிறேன். ஸோ போண்டாக்கு வந்து கொஞ்சம் ஆயில் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக போடுறேன். ரொம்பவும் பெருசாக போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான். ஏன்னா ஆயில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கணும். போண்டாக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் கொஞ்சம் நல்லா நிறையா இருந்தால் தான் போண்டா வந்து அந்த ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து போண்டாவை திருப்புறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக வேகட்டும், காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் வந்து இதே மாதிரி நம்ம எப்பயுமே வடைக்கு பண்ணுற மாதிரி இதையும் வந்து லைட்டாக வந்து திருப்பி விட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மைசூர் போண்டாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலான்னா 2 டைம் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து மைசூர் போண்டா வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வேகிறதுக்கு வடையை விட இது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணோம், இதை வந்து 2 தரம் ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம கொஞ்சமாக போடுறோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு என்னுடைய சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்யாண மண்டப ஸ்டைல் அப்படின்ற மாதிரிலாம் நான் போடுறேன். அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், மண்டபத்திலலாம் பார்த்திங்க அப்படின்னா 2 டைமாக இதை வந்து உளுந்து போண்டாவே அப்படி போடுவோம். ஸோ இது வந்து வீடுக்கு அப்படின்னா ஒரே டைமில் நீங்கள் பண்ணலாம். நாங்கள் மண்டபம் அப்படிங்கும்போது 2 டைம்ஸாக பண்ணும்போது உங்களுக்கு ஒரே கலர், ஈவனாக கலர் வர்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். இப்போ இது வேகட்டும், உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒரே மாதிரி ஈவன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம
போண்டா எடுக்க போகிறோம். இந்த போண்டாவை நீங்கள் பார்க்குறீங்க, போடும்போது நமக்கு எப்படி இருந்தது, இப்போ எப்படி வருது பாருங்கள். கொஞ்சம் வேக தான் அந்த ரவுண்ட் ஷேப் இதெல்லாமே கரெக்டாக வரும். அதே மாதிரி ஆயில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியா, லைட் சூட்லேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லா இருக்கும். ரொம்பவும் சூடு வச்சிங்க அப்படின்னா வெளியில் வந்து செவக்க ஆரம்பிச்சிடும், உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால தான் நான் என்ன சொன்னேன், லைட்டாக சூடு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போது இதை பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எடுத்துகிட்டு நான் டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், சுவையான மைசூர் போண்டா உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதை எப்படி செய்யறது, எவ்வளோ சாஃப்டாக வருது, அதே மாதிரி வந்து என்ன ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் இதை மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த மைசூர் போண்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் சட்னி, திக்கான கோகோனட் சட்னி நல்லாயிருக்கும். அப்புறம் சாம்பார் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு சாம்பார் வச்சு இன்றைக்கி வந்து நான் காட்டியிருக்கேன். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.